இந்த கரூர்ல 41 பேர் உங்க கூட்டத்துல இறந்தாங்களே, கவர்மெண்ட் வேலை கொடுத்தீங்களா? அதுல நாம் தமிழர் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட் உங்களை வந்து தலையிலேயே தட்டி உட்கார வச்சது. சரி, நீங்க அதையும் மதிக்காம நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு நீதியை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க அசிங்கப்பட்டது படுத்தாம எதுக்கு அவ்வளவு தூரம் போய் டெல்லி வரைக்கும் போய் அசிங்கப்பட போறீங்க? என்ன அசிங்கம்? அந்த ஏழை எளிய மக்களுக்கு அது சம்பாத்தியம் இல்லாம அந்த குடும்பமே நடுத்தருல இருக்கு. ஏதோ ஒரு 30-35 கோடி லட்சம் தான் கொடுத்துருக்கோம். அது பத்தாது இல்ல. வாழ்க்கை பூரா வாழ்வதற்கு எப்படி பத்தும்? கொடுத்துட்டு உங்க கட்சி சார்பா மாசம் 10,000 ஒரு குடும்பத்துக்கு கொடுங்க. பணம் இல்ல, அது பணம் இருக்கா இல்லையாங்கிறது இல்ல. அரசு வேலை கொடுக்கணுங்கிறது அரசோட முடிவு. அதை விமர்சனம் பண்ற அளவுக்கு எனக்கோ உனக்கோ எந்த விதமான தகுதியும் இல்லை. தோத்துட்டீங்களா? இங்க கோர்ட்ல கேஸ் போட்டு தோத்துட்டீங்க. தோத்துட்டேன்னு எதுக்குடா சொல்ற? நீங்க போட்ட கோர்ட்டை கேன்சல் பண்ணிடுடா. ஒரு முறையை தெரிஞ்சுக்கோ. அடுக்கடுக்கா தான் வரும். இப்ப இங்க வந்து இது பண்ணிருக்கோம், அடுத்து கூட இங்கேயே அப்பீல் போலாம், இல்ல அங்கேயே சுப்ரீம் கோர்ட்டு போலாம். இப்ப சுப்ரீம் போயிட்டீங்களா? போயிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டு முடிவு பண்ணட்டும். சுப்ரீம் கோர்ட்லயே அனுப்பிச்சா என்ன பண்ணுவீங்க? அனுப்பிச்சா அந்த மக்களை வந்து பரீட்சை எழுத சொல்லி பாஸ் பண்ண சொல்லி கொடுப்போம். இது வரைக்கும் 11 லட்சம் பேருக்கு போகாத இந்த வேலைய நீங்க அந்த 41 பேர் கொடுப்ப நீங்க ஒரு பேட்டியில தைரியமா சொல்றீங்க. ஆமா, இது வரைக்கும் பரீட்சை எழுத மாட்டாங்களா? பரீட்சை எழுதுற அளவுக்கு அறிவு இருந்தா எதுக்கு அந்த கூட்டத்துல போய் சாவுறாங்க? கண்ணு, தகுதியினுடைய அடிப்படையில தான் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். இப்ப அவங்களுக்கு கொடுத்த வேலையோ என்ன தகுதி வேலையோ அந்த தகுதி வேலைக்கு அவங்க தகுதியுடையவங்களா தான் இருப்பாங்க. ஆகையினால த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாவோ அல்லது த்ரூ இது மூலியமா கூட கிடைக்கலாம். சீனியாரிட்டி அடிப்படையில் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் தனி வகையா ஏதாவது கன்சிடர் பண்ணலாம். அப்படிதான் தீர்ப்பு அப்படின்னு பார்த்தா நீங்க கரூர்ல செத்தவங்க மட்டும் வேலை கொடுக்க கூடாதா? நீங்க மதுரையில போட்ட மாநாடுலயும் சில பேர் செத்துருக்காங்க, விக்ரவாண்டி போட்ட மாநாடுலயும் சில பேர் செத்துருக்காங்க. அவங்களும் ஏன் கொடுக்கல? இதெல்லாம் இங்க பாரு, அரசு வந்து கட்சி வந்து தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதுதான். இதுல வந்து விமர்சனம் பண்ற அளவுக்கு எனக்கு நான் ஒன்னும் பெரிய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நீங்க வந்து முன்னாள் மூத்த முன்னோடியில திமுகல. ஆமா, இப்ப இந்நாள் முன்னோடியா இருந்துங்க டிவிக்கு. அதெல்லாம் டிவிக்கு முன்னோடியா இருக்கிறது பின்னாடியா இருந்துங்க. பின்னாடிதான் இருக்கும், பின்னாடிதான் இருக்கும், முன்னோடி இல்ல. கடைசி வரைக்கும் பின்னாடிதான் இருப்பீங்க, முன்னாடி வரவே மாட்டீங்க. இன்னும் என்ன இருக்கு வயசான காலத்துல? இனிமே என்ன இருக்கு? வயசான காலத்துல கடைசி வரைக்கும் அந்த கட்சியில இருந்துட்டு போலாமா? வயசான காலத்துல இந்த கட்சிக்கு வந்து என்ன? அப்படி எல்லாம் இல்ல. நன்மை யாரு செய்யறாங்களோ அவங்க பக்கம் நான் இருப்பேன். அவங்க திமுக நன்மை செய்யும் நம்பித்தான் அவங்களோட பயணிச்சேன். அவங்க நன்மை செய்யல, மக்களுக்கு தீமை தான் செஞ்சாங்க. ஆகையினால மக்களுக்கு நன்மை செய்யறேன்னு இவர் சொல்லியிருக்காரு, வந்திருக்காரு. இந்த 3 மாதத்துல ஓரளவுக்கு நன்மைகள் மக்களுக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய அடிப்படையில நான் வந்திருக்கேன். ஆமா, நிறைய போயிருக்கு. குடிநீருக்காகத்தான் நாங்க வந்து அந்த அணையை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். குடிநீருக்கு கட்டினாலும் எத்தனை டிஎம்சி தண்ணீர் அங்க போகுது? அதை வந்து அவனுடைய மாநிலத்துக்கு தேவையான தண்ணீர் தான் அவன் எடுக்கணுமே தவிர நம்மகிட்ட மின்சாரம் தயார் பண்ணுவோம், குடிநீருக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றது மேகதாது வந்து இது வந்து முழுக்க தவறு. ஏற்கனவே இவங்க வந்து எலாபரேட்டா ஒரு ரிப்போர்ட் கேட்டது ஒன்றிய அரசு. அதுக்கு இவங்க அனுப்பிச்சது வந்து இப்ப திருப்பி அனுப்பிச்சிட்டான். முந்தா நாள் நேற்று திருப்பி அனுப்பிச்சு மறுபடியும் நீங்க எலாபரேட்டா அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டான். திருப்பி வந்துருச்சு அந்த பேப்பரு. இப்ப அவனுக்கு டெல்லிக்கு போறானுங்க. நம்ம வந்து சட்டப்படி தான் ஜெயலலிதா அம்மா பண்ணதை நான் நினைவு கூற விரும்புறேன். இந்த இடத்துல அவங்க தான் இந்த ஆணையத்தை அமைச்சாங்க போராடி. அது மாதிரி இப்போ இவர் வந்து போராடலைனாலும் இவர் தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்கிறேன், ஜெயலலிதா அம்மா அவர்களோட உங்க சிஎம் ஒப்பிடாதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? அவங்க ஆட்சியோட உங்க ஆட்சி ஒப்பிடாதீங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் பேசுறீங்க, நான் கேட்கிறேன். ஏப்பா என்ன அந்த அம்மாவுக்கு என்ன இவர் என்ன குறைஞ்சு போயிட்டாரு? என்ன நினைச்சிட்டு இருக்க? தொலைச்சு விடுவோம். அத அப்ப சினிமால சின்ன பிள்ளை அன்னைக்கு என்ன வயசு அவருக்கு? என்னடா வயசு? என்ன பெருசா பேசுற? நானும் சும்மா எனக்கு கை வலிது, நான் கை கட்டுனேன். நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? அவருக்கு என்ன வயசு? அந்த வயசுல அவரு சரி தன்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுத்திருக்காரு, அந்த படம் ஓடலைன்னு சொன்னா அந்த ப்ரொடியூசர் நடுரோட்டுக்கு வந்துருவானேங்கிற நல்ல எண்ணத்துல நம்ம போய் பேசி முதலமைச்சர்கிட்ட பேசலாம். அது முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகரை காக்க வச்சதே தப்பு. அந்த அம்மாவும் சிறைத்துறையில இருந்து வந்தவங்க தானே, சினி ஃபீல்டு தானே இருந்தாங்க. இருந்தும் அந்த அம்மா காக்க வச்சதே தப்பு. அதை வேற நையாண்டி பண்ணி
பல பத்திரிக்கைக்கார நாய்க எழுதுதுங்க. இந்த நாய்களுக்கெல்லாம் வேற வழி இல்ல. எல்லாம் எலும்பு துண்டு போட்டா கவ்விக்கிட்டு நடிக்கிற நாய்க. யாரு எல்லாம் இந்த எங்களுக்கு எதிரா பேசக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் நாய்கள் தான். எந்த பத்திரிகை உங்களுக்கு எதிராக பேசுது? எல்லா எல்லாமே தான் கொடுக்குது. எங்க கொடுக்குறான்? ஒரு சில டிஎம்கே ஆதரவா சில பத்திரிகை மட்டும் தான் உங்களுக்கு எதிர்த்து பேசுது. மத்த பத்திரிகை மெயின் ஸ்ட்ரீம்ல உங்களுக்கு முட்டு தானே கொடுக்குது. நக்கீரன் கோபால் எல்லாம் எப்படி இந்த எவ்வளவு காசு கொள்ளையடிச்சாருன்னு ஊரறிஞ்ச விஷயம். வீரப்பன் மேட்டர்ல ரஜினிகாந்த் கொடுத்த பணத்திலேயே எடுத்துட்டு கொடுத்தான்னு சொல்லி வீரப்பனே அந்த காலத்துல பிரச்சனை பண்ணாரு. சரியா? அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு தாவேக அரசை பத்தி தவிடுபடி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிரமப்படுவீங்க, பொறுத்து இருந்து பாருங்க. இந்த டிவிக்கு ஆட்சி வந்த பிறகு நாங்க வந்து எதையுமே விலைவாசி ஏத்தல, அதை பண்ணல, இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மனசு தொட்டு சொல்லுங்க, கரண்ட் பில் ஏறி இருக்கா இல்லையா? எத்தனை பேர் ஏறி போட்டிருக்காங்க? இருப்பா. கரண்ட் பில்லு திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த மாநில சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் நேத்து அறிக்கை விட்டுருக்காரு. இது தவறுதலா வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, வருங்காலங்கள்ல இது வந்து ரேட்டிஃபை பண்ணி நாங்க குறைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. புரிஞ்சுக்கோ. திருநெல்வேலி சென்னையில ஏறல. எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஒரு அதிகாரி சொன்னாருன்னா அதுதான் த்ரூஅவுட் தமிழ்நாடு. அவரு கட்டின காசு எங்க? கட்டின காசு அதான் வரக்கூடிய காலகட்டங்கள்ல கழிச்சுக்குவோம். அதை கட்டுறதுக்குன்னு டைம் கொடுப்போம், கவலைப்படாதீங்க. அந்த அளவுக்கு நல்லவங்களா? நல்ல கவர்மெண்ட். இதுக்காக வந்து இதை எடுத்தவங்க அந்த மீட்டர் தவறான மீட்டர்களை வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதனால வந்த வேணதான் இது. ஆகையினால இது வந்து தவறு தான். இந்த தவறை வந்து ரேட்டிஃபை பண்ணிக்கலாம். உங்க மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து அந்த அளவுக்கு நாங்க மின் கட்டணம்லாம் ஏத்தல, இது வந்து எங்கேயோ ஒரு சில இடத்துல நடந்திருக்கு, ஒரு சில இடத்துல நடந்திருக்கு. எப்ப மின்ஸ் கட்டணத்தை ஏத்தலப்பா? ஏத்துறதா இருந்தா பப்ளிக்கா தான் சொல்ல முடியும். மின்சாரத்தை ஏத்துறதா இருந்தா சட்டமன்றத்துல இப்ப பட்ஜெட் 5ஆம் தேதி வருது இல்ல, 5ஆம் தேதி பட்ஜெட்ல மின்சாரத்துக்கு நாங்க இவ்வளவு கூட்டுறோம் அப்படின்னு அறிவிக்க வரும். அது இல்லாம கூட்டிடுவீங்க. கூட்டுற அந்த கூட்டுற வேலையெல்லாம் எங்க வேலை இல்ல. கூட்டுற வேலையெல்லாம் யாரோ பாப்பாங்க, எங்களுக்கு அந்த வேலை இல்ல. நாங்க அதை உயர்த்துவோம். அதை எப்படி உயர்த்துவோம் என்னங்கிறது மக்களுக்கு சிரமம் இல்லாம தான் அதை செய்வோமே தவிர, ஏற்கனவே 200 யூனிட் கொடுத்துருக்கோமே இலவசம், அதெல்லாம் நன்றியோட. அதுலயே பல டுபாக்கூர் வேற. என்ன டுபாக்கூர்? 500 யூனிட் வரையும் ஓட்டுறவங்களுக்கு 200 யூனிட் இலவசம். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து வீட்டிற்கும் 200 யூனிட் ஃப்ரீ. அனைத்து இங்க பாரு, அனைத்து ஏழை எளிய மக்கள் 500 அதெல்லாம் சொல்லி திமுக ஆட்சியில கூட தான் எல்லா மகளிருக்கும் 1000 திமுக ஆட்சியில என்ன சொன்னீங்க? திமுக ஆட்சியில என்னடா சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுப்போம் மகளிருக்கு அப்படின்னீங்க. கடைசியில 3 வருஷம் கழிச்சு தான் அந்த 1000 ரூபாய கொடுத்தீங்க. அது எல்லா மகளிருக்கு கொடுக்கல, தகுதியுடைய மகளிருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன நீங்க புடுங்குனீங்க? இப்ப வந்து எங்களை கேக்குறீங்க. இது என்ன பேச்சு? என்ன பேச்சு? அவங்க பணம் நாங்க மாத்தணும்னு சொன்னீங்க வந்தீங்க. அதான் மாத்திரம்ல. இப்ப 2500 அந்த பட்ஜெட்ல கொடுக்க போறோம் பாரு. 2500 அப்ப தமிழ்நாடு தலையில கூட பொண்ணு போகுது. அது உங்களுக்கு ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். எவ்வளவு கடன் வாங்க போறீங்க? அதுக்கு எவ்வளவு கடன் வாங்க போறீங்க? எவ்வளவு கடை வாங்கினா உனக்கு என்ன? எங்க மேலதானே வரி வந்து விட போகுது. ஏற்கனவே அங்க மாத்திரம் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்களா? அப்ப எல்லாம் என்ன எப்படி தெரியுமா இருக்கு? நீ தப்பு பண்ணிட்ட. அவன் பண்ணலையா? அவங்க கூட தான் திருடினா, அவங்க கூட தான் கொலை அடிச்சான், அவங்க கூட தான் கொலை பண்ணான். அவன் பண்ணதுக்கிட்ட நீங்க ஏன் பண்றீங்கன்னு கேக்குறேன். அவன் கேடு கேட்டவனா இல்லன்னு சொல்ல. நாங்க கொலையும் பண்ணல, கொள்ளையும் அடிக்கல. ஏழை எளிய மக்களுக்கு நாங்க மகளிர் உதவித்தொகை கொடுப்பீங்க. எப்ப கொடுப்பீங்க? இந்த பட்ஜெட்ல அறிவிப்போம். கண்டிப்பா பட்ஜெட்ல நாங்க எதிர்பார்க்கலாம் 2500 ரூபாய். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தங்க மோதிரம்? தங்க மோதிரம் தான் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டாச்சு இல்ல நகைக்கடையோட. எப்ப எல்லாம் வரும் ஆப்டர் பட்ஜெட். தாலி தங்கம், தாலிக்கு தங்கம் இப்ப இயலாது. இப்ப வந்து பொருளாதார நெருக்கடி இருக்கு. ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டவன் கேட்கட்டும்டா. நீ யாரா ஓட்டு போட்டவன்? நீ எல்லாம் ஓட்டு போடல. எங்களுக்கு யார் முதலமைச்சர்? உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் சரி. நீ என்ன தாலி கட்டிக்க போறியா? ஆண்களுக்கு தாலி இல்லடா, பெண்களுக்கு தாண்டா தாலி. பெண்கள் கேட்க. நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு போடுங்க. அந்த நீ கல்யாணம் பண்ணு, நாங்க போறோம். சரி, படிச்ச பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் எப்ப தருவீங்க? தருவோம்ல. ஏற்கனவே 1000 ரூபாய் போட்டோம்ல. ஏற்கனவே 1000 ரூபாய் போட்டோம்ல. அது நீங்க பண்ணது இல்ல, டிஎம்கே பீரியட்ல பண்ணது. அதான் நாங்க பேரை மட்டும் அவங்க பேரை இப்படி வச்சு எடுத்துட்டு நீங்க உங்க பேரை ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க, அவ்வளவுதான். எப்படியோ குடுக்குறோம் இல்லப்பா, குடுக்குறோம் இல்ல.
நீங்க சொன்னது 1000 நன்றியோட நினைச்சு பாருங்க. 1000 4000 நீங்க இந்த சொன்னது. அரசு செஞ்சதை எதையும் நாங்க செய்ய மாட்டோம்னு ஒரே நாளையில ஒரு ஜீவோ போட்டு ஸ்டாப் பண்ணலடா. எல்லாமே நாங்க தொடர்றோம். அதுவே நீங்க வந்து எங்களை தெய்வமா கும்பிடணும், பார்க்கணும். யார் உங்களை கும்பாபிஷேகம் பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன இன்னும் ஒரு 5 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மொத்தமா கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். பாத்துக்கலாம். நீங்க ஆட்சிக்கு வந்தது பிறகு நீங்க சொல்றீங்க அனைத்து மினிஸ்டர்களும் ஊழல் பண்ணிருக்காங்க முன்னாள் டிஎம்கேல அப்படின்னு சொல்றீங்க, வாஸ்தவம். ஆனா எந்த ஒரு மினிஸ்டர் மேலும் நடவடிக்கை எடுக்காம குறிப்பிட்டு செந்தில் பாலாஜியை மட்டும் போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. என்ன நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நேரு மேலதான் இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்கோம்லடா. எஃப்ஐஆர் போட்டிருக்கோம்ல, உள்ளாட்சித்துறையில தவறு நடந்திருக்குன்னு. அதே மாதிரி இவர் மேல வழக்கு போட்டீங்க நேரு மேல? எத்தனை வழக்கு போட்டீங்க நேரு மேல? எத்தனை வழக்குங்கிறது கணக்கு இல்ல. அவரு மேல வந்து இடி கொடுத்து கோர்ட் மூலியமா போட சொன்ன வழக்கு நாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டோம். இப்ப அந்த எஃப்ஐஆர் மேல காத்துக்கிட்டே இருக்கான், நேரங்காலம் பாத்துக்கிட்டு இருக்கான் இடி. அவன் வந்து டவக்குன்னு புடிச்சுக்கிட்டு கொண்டு போய் வச்சிருவான். யார? செந்தில் பாலாஜியை கொண்டு போய் அடைச்சான் பாரு, அது மாதிரி கொண்டு அடைச்சிருவான். கரூர் கேஸ்ல செந்தில் பாலாஜி உங்க மேல இருந்து அந்த வன்மை போல ஆனா தான் நீங்க எந்த அமைச்சரையும் வந்து சும்மா ஒரு கேஸை போட்டு விடுறீங்க. ஆனா இவர் மேல மட்டும் அந்த எம்எல்ஏ வாங்க பார்த்தாருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ், டாஸ்மாக் ஊழல்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். பாவம் அந்த மனுஷன் 1.5 வருஷம் ஜெயில இருந்துட்டு போன ஆட்சியில திருப்பி வந்துட்டு மறுபடியும் இப்ப நேத்து ஹைகோர்ட்ல ஜாமீன் போட்டாரு, இதுவாயிடுச்சு. திருப்பி வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டு ஜாமீன் வாங்கிட்டாரு. இன்னைக்கு ஸ்டேஷன்ல போய் இது பண்றாரு. எத்தனை கேஸ் போடுவீங்க? உங்களுக்கு அந்த கரூர் கேஸ்ல இன்னொரு மேல வன்மை இருக்கு, வெறி இருக்கு, உண்மைதானே? அதெல்லாம் வெறி இருக்கு, வெறி இல்லைங்கிறதுல மக்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாங்க செய்யறோம். மக்கள் வந்து போயிட்டு செந்தில் பாலாஜி புடிச்சு போடுங்க. செந்தில் பாலாஜி ஆமா, அவர் ஏழப்பட்டவர். அதனாலதான் 360 கோடிக்கு பங்களா கட்டிக்கிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி வந்து நல்லவருன்னு பேச வரல, கெட்டவருன்னு பேச வரல. அப்புறம் அவரை மட்டுமே நீங்க டார்கெட் பண்ணதுக்கான காரணம் கரூர் வழக்கு தான். இங்க பாரு, அவர் மட்டும் இல்ல, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், பிடபிள்யூடி அமைச்சர், எல்லாத்து மேலயும் வழக்கு பதிவு ஆகிட்டு இருக்கு. 1 by 1 வரும். எங்க பட்ஜெட்டுக்கு அப்புறம் பொறுத்து பாரு. எங்களுக்கு வந்து இயற்கை கொஞ்சம் சதி பண்ணிக்கிட்டு இருக்கு. மழை பெய்யாம மழை பொழிவு இல்ல மழை பொழிவு இல்லாதனால இப்ப மக்கள் வந்து குடி தண்ணீருக்கு, விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க. இதெல்லாம் சீரடையும். எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம். நாங்க விவசாயிகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த நிவாரண நிதியை நீங்க கோல்மால் பண்ணீங்க. கோல்மால் எல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா. விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி பண்ணலையே. முழுமையா தான், அதாவது 1 லட்சத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு முழுமையா. நீங்க அறிக்கையில என்ன சொன்னீங்க? ஏண்டா நீ 10 லட்சம் கடன் வாங்கி வச்சிருப்பேன்னா 10 லட்சத்தையும் நாங்க கேட்டு அறிக்கையில என்ன சொன்னீங்க? என்ன அறிக்கையில? அறிக்கை தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னீங்க? விவசாய கடன் தள்ளுபடி. விவசாய கடன் டே இது வந்து மொட்டை எடுத்தான்னு தான் சொல்ல முடியும். மொட்டை எடுக்கும்போது அதுல முடிய விட்டுட்டு எடுக்காம வச்சான்னு சொல்ல முடியுமா? அனைத்துலயுமே இப்போ நீங்க வந்து தாலி அந்த மோதிரம் போடுற சொன்னீங்கல்ல, பிறந்த முன்னாடி என்ன சொன்னீங்க? பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் நான் தாய் மாமன் இருப்பேன், தனி போடுவேன். அது வந்து அரசு மருத்துவமனையில பிறந்த குழந்தைகளை மட்டும் தான் நான் தாய் மாமன், நான் அவங்களுக்கு மட்டும் தான் போடுறேன். பிரைவேட்ல போறதா நான் போட மாட்டேன், நான் அவங்களுக்கு தாய் மாமன் இல்ல. இது என்னது? இங்க பாரு, ஏழை எளிய அரசு ஆஸ்பத்திரினா ஏழை எளிய மக்களுக்கு தாண்டா. அது என்னடா 4 கிராம் மோதிரம், அது ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரட்டும்டா. அது ஏன்டா உங்களுக்கு வைத்திருச்ச? ஏன் ஏழை எளியவர்கள் யாருமே வந்து பிரைவேட்டுக்கு போங்க, அவசரத்துக்கு பிரைவேட்டுக்கு போக மாட்டாங்களா? பிரைவேட்டுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏழை எளிய மக்கள் போவாங்களா மாட்டாங்களா? ஆத்திரம் என்ன அவசரம் என்ன? ஆத்திரங்கிறது வேற தகவல். அது அவசரத்துக்கு வேணா போகலாம். பழையமொழி ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், விடுங்க, அதை திருப்பி கேட்காதீங்க. சொல்லுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை தவிர ஏழை எளிய மக்கள் தனியார் அறிக்கையில என்ன சொன்னீங்க? அறிக்கையில என்ன சொன்னோம் சொல்லுங்க. எல்லா குழந்தைகளுக்கும் தான் சொல்லுவோம்டா. ஏன்டா எல்லா சரி, இது வார்த்தை. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா? அவங்க அம்மா அப்பா போட்டா இருக்க மாட்டாங்களா? அவங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தானே. ஒரு 10 பேர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க, 5 பேர் ஓட்டு போட்டவங்க தான் இருப்பான். இங்க பாரு, நாங்க ஓட்டு போட்டான்டா. ஓட்டு போட்டிருந்தா 234 தொகுதிங்களடா ஜெயிச்சிருக்கணும். மூளை கட்டவனே, நாங்க ஜெயிச்சது 108 தொகுதி தான். வெறும் 108 ஜெயிச்சிருக்கோம். அப்புறம் வெறும் 108 தான். அப்புறம் அதுல என்ன 2-3 சீட்டுக்கு போயிட்டீங்களா? ஓட்டு போட்டது மாதிரியே எல்லா மகளிர் எங்களுக்கு தான் குத்துனது மாதிரியே என்னமோ பெருசா புருடா விட்டு ஓட்டு போட்டாங்க. 8 மாவட்டத்துல ஒரு மாவட்ட தொகுதி கூட வெற்றி பெறவில்லை. அதான் விஜயோட மவுஸ் அவ்வளவுதான், அந்த அலை அவ்வளவுதான் அடங்கிடுச்சு. அந்த அலை இல்ல. இங்க பாரு, அவருடைய சேவை, இப்ப அவர் செய்யற சேவை 100 ஆண்டுக்கு பேசப்படும். சேவையா? என்ன சேவை?
இப்ப பாரு மக்களுடைய சேவை பண்ணிட்டு அதுதான் என்ன இருக்காரு. சேவை? பொறுத்து பாரு. சென்னைக்கு உள்ளே போயிட்டு மெட்ரோ மேல போயிட்டு இப்படி கை காட்டுறது, ஆமா அந்த குடிநீர் வாரியத்து போய் கண்ணாடி போட்டு இப்படி நிக்கிறது, இதான் சேவையா? ஆமா என்ன ஆமா? ஏண்டா வீட்டை விட்டு வெளியில வராத ஒரு மனுஷன் இவ்வளவு பப்ளிக்ல வந்து நிக்கிறாரு. நேத்து கூட பட்டு ஏன் வெட்டி சென்னைக்கு உள்ளே உங்களோட ஆய்வுலாம் சென்னைக்கு உள்ளேயே இருக்க, சென்னை விட்டு வெளியே போக மாட்டீங்களோ? போவோமே. எப்போ? எப்ப என்ன இந்த தேவை ஒரு இருக்கோ? மாதத்திலேயே ஆ, எத்தனை ஆய்வு ம். சென்னைக்குள்ள மட்டும்? வெளியில அந்த போகணும். கிண்டியில மெட்ரோல நின்னு போஸ்ட் கொடுக்குறாரு. அங்க வந்து ரெட் ஜோன், அது அங்க வந்து ட்ரோன்லாம் பறக்க விடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்திலே அறிவிக்கப்பட்ட ரெட் ஜோன். அந்த இடத்துல வந்து ட்ரோன் போட்டு இப்படி நிக்கிறாரு, காட்சி எடுத்து ரீல்ஸ் போடுறாரு. இந்த நீங்க வந்து ஏண்டா, ஒரே ஒரு இங்க பாரு, அந்த காலத்துல ஸ்டாலின் ஐயா போகும்போது அவரையும் போட்டோ எடுத்து ரீல் எடுத்து தான் போட்டான். இது வந்து இங்க பாரு, அப்ப நீ பேசுற பார்த்தா எல்லா அரசியல் கட்சியிலயும் இந்த ஐடி விங்க அப்புறம் கேன்சல் பண்ணணும்னு சொல்ல போல இருக்கு. மொபைலுக்கு கேன்சல் பண்ணனும் சொல்ல, அப்புறம் என்ன ஐடி விங்களே குடும்பம் நடத்தாதீங்க, ஐடி விங்களே குடும்பம் நடத்தாதீங்கன்னு தான் சொல்றது. வெறும் ரீல்ஸ் வச்சு மட்டுமே ஆட்சியை ஓட்டாதீங்க. அது ஒன் ஆஃப் த பார்ட் தான். இது இந்த 2-3 புறம்போக்கு சொன்னது ரீல்ஸ வச்சு ஆட்சி பண்றீங்கன்னா நீ அதுல ஒண்ணு சேர்ந்திருக்க போல இருக்கு. நாலாவதா சேர்ந்துக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இங்க பாரு, நாங்க வந்து எங்க வந்து எப்படி பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அது விலாவாரியா நாங்க பட்ஜெட்ல சொல்றோம், கேட்டுக்கங்க. நாங்க இப்ப பட்ஜெட்ல கூட நாங்க வந்து இப்ப மறுபடியும் எதுவரையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். எதுவரையும் அந்த புது பஸ் ஸ்டாண்டு வரையும் மெட்ரோ ரயில இந்த ஏர்போர்ட்ல இருந்து கொண்டு போலாமான்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கோம். சரி, இது மாதிரி பல திட்டங்களை வந்து இருக்கு. பட்ஜெட் என்ன தெரியுமா? பட்ஜெட்னா பஜ்ஜி சட்னி அதுதானே உங்களுக்கு ஞாபகம் வரும். பட்ஜெட்னா என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை கேட்கல, ஏன்னா நீங்க வந்து இப்ப புதுசா இணைஞ்சிருக்கீங்க உள்ள, உங்களை கேட்கல. தாவேக்கு அந்த மினிஸ்டர்ஸா எத்தனை மினிஸ்டர் இருக்காங்க, அப்புறம் அந்த பவர் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அவரு, அப்புறம் அழுத மினிஸ்டர்ஸ், தலைமை மினிஸ்டர் ஒருத்தர் சிஎம். பட்ஜெட்னா என்ன தெரியுமா? தெரியாம தான் தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காங்களா? மக்கள் வாக்களிச்சிருக்காங்களா? தெரியலன்னா எல்லாம் தெரியாது. எல்லாத்துக்குமே வாயில விரல வச்சா கடிக்க தெரியாதுதான். போடா பரதேசி, சும்மா என்ன பேசுற? தெரியாதுன்னா என்ன தெரியாது? பிறக்கிற குழந்தை அரசியல் பேசுறானே, என் பேரங்கிட்ட அரசியல் பேசி முடியல, நீ என்ன பேசுற? எது என்ன எது? எந்த பேரன்? என் பேரன்டா, அவனுக்கு வயசு 13 வயசு ஆகுது. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க பேச்செல்லாம் கேட்டு போட்டுட்டு தான் அழுகுறாங்க மீடியால. என் பையன் சொன்னான்னு போட்டேன்பா, என் பேரை சொன்னான்னு போட்டேன்பா, இப்ப என்னப்பா பண்றது, கஷ்டமாகுதுப்பா அப்படின்றாங்க. சொல்றவன் சொல்லுவான், பொழப்பத்தவன் அவனுக்கு உடனே சொல்றவன் வேற யாரும் இல்ல, டிவிக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் சொல்றது அப்படின்னு நீ கண்டியா? அவன் தான் ஓட்டு போட்டான்னு, ஓட்டு போடையில பூத்துல போய் பாத்தியா எங்களுக்கு தான் போட்டான்னு? அப்பனா உங்ககிட்ட வந்து ஒரு குற்றத்தை கேட்கணும்னா, இப்ப நான் டிவிக்கு ஓட்டு போட்டேன், நீங்க என்ன தப்பு பண்ணா உங்க வந்து கேட்கணும்னா, நான் ஓட்டு போட்டேன்னு கேட்காத. நான் இந்திய பிரஜை, தமிழ்நாட்டினுடைய பிரஜை, எனக்கு இதை செஞ்சு கொடுக்கையான்னு கேளு. நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் எனக்கு கேட்டாலும் எங்க நீங்க சொல்றீங்க நீ ஓட்டு போட்ட, எங்க ஓட்டு போட்டியா, எங்களுக்கு ஓட்டு போட்டியானா? ஜெயிச்சிருக்கோம்ல, 234லயும் நாங்க ஜெயிக்கல. அப்ப நீங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடல. எங்களுக்கு ஓட்டு போட்டது எத்தனை சதவீதம் யோசிச்சு பாரு. மனசாட்சியோட பேசுங்க. திமுகவுக்கு நீங்க எல்லாம் ஒத்து ஊதுறீங்க. ஏற்கனவே இந்த மாப்பிள்ளை சார்னு நான் சொல்லுவேனே, மாப்பிள்ளை சார் இருக்காரு, அவர் வந்து திமுகவுக்கு எப்பயுமே எதிராக தான் பேசுவாரு. இந்த தேர்தலில் திமுகவை பத்தி எதுவுமே பேசல. மாப்பிள்ளை சார் அவர் தான் திரு சீமான் அவர்கள். என்ன பேசல? என்ன பேசினாரு? திமுக ஆளுங்கட்சி செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டினாரா? 5 வருடத்துல அவர் பேசுற மாதிரி யாரும் பேசல. அவரு தான் அறிஞராச்சே, அவர் அறிஞர் பெருமானாச்சே. இப்ப ஏன் எங்க இருக்காரு? கால காணோம். ஏன் இது வரைக்கும் பேசி தமிழ்நாட்டு மக்கள் என்ன இது பண்ணாங்க? இதுக்கப்புறம் பேசி அவர் பேசாத விஷயம் என்ன இருக்கு? இல்ல, இப்ப அவர் காணா போயிட்டாரா இருக்காரா? இது வரைக்கும் அவர் பேசுனதை நாங்க ஏத்துக்கிட்டோம்ப்பா, மக்கள் திரும்பிதாங்கப்பா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இது வரைக்கும் பேசி கேட்காத மனுஷங்க இப்ப இந்த 3 மாசத்துல பேசி மட்டும் என்னத்தை புரிஞ்சுக்க போறாங்க? அதனால என்ன செய்யறாரு அவரு? கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். ரஜினியோட சேர்ந்து இமயமலைக்கு போயிட்டாரா? ஏன் அது மட்டும் தான் ஓய்வா உங்களுக்கு? என்னன்னா ஓய்வுனா ஒண்ணு சுற்றுலாக்கு போனோம், இல்லைன்னா சிஎம் விஜய் மாதிரி வந்து கார்ல சுத்தணும், இல்லைன்னா வெளிநாட்டுக்கு பிளைட்ல போனோம், இதுதான் ஓய்வு உங்களுக்கு. இப்ப எங்க இருக்காரு தெரியலையாப்பா, பேச்சே காணாமப்பா, அதனாலதான் கேட்டேன். சரி, இப்ப அவர் வந்து வெளியே வந்து பேசிட்டாரு. இந்த தாவேக்கையினர் இவர் சொல்றதை கேட்டுருவாங்களா, இல்ல அவங்க தொண்டர்கள் சொல்றதை கேட்டுருவாங்களா? வர வேண்டாம் ஐயா, அவர் எங்க இருக்காரோ அங்கேயே நலமா இருக்கட்டும் ஐயா, அவ்வளவுதான் ஐயா. நான் கேட்ட பதில் என்ன சொன்னீங்க? சும்மா இருக்கிற மனுஷன் எதுக்கு சேர்றீங்க? காணாமேப்பா, காணாமே. அவர் வந்து சட்டமன்றத்தோட போயிட்டு வர ஒரு பயம், ஆனா தான் அந்த மனுஷன் எங்க இருக்குன்னு தேடிட்டே இருக்கீங்களா? இடைத்தேர்தலில் போயிட்டு வரணும் ஒரு பயம், வந்துட்டா நம்மள கேள்வி கேட்பான் அந்த மனுஷன், ஒரு பயம். இடைத்தேர்தல் நடந்தா தானே அப்ப பாப்போம். இடைத்தேர்தல் நடக்கத்தான். இடைக்கால தடை தான் வச்சிருக்காங்க, நிரந்தர தடை யாராலையும் விதிக்க முடியாது. அங்க நடந்தே ஆகணும் தேர்தல்.
அது தேர்தல் நடக்கும். ம். நேத்து கூட திரும்ப ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. தேர்தல்ல செல்லாதுன்னு கோஸ் போட்டிருக்காங்க. ம். முன்னாள் சபாநாயகர் மாண்புமிகு அப்பாவு அவர்கள் இந்த முறைக்கு முதல் முறை வந்து அவரு செல்லாதுன்னு கேஸ் போட்டாரு. கேஸ் போட்டு இந்த ஆட்சி முடியிற காலத்துல தான் எப்போ 10 ஆண்டுக்கு பின்னாடி தான் ரிசல்ட் வந்தது. அவர் வந்து ரிசல்ட் வந்துச்சு. இது மாதிரி இன்னும் 10 ஆண்டுக்கு அந்த தேர்தல் தொகுதியில தேர்தல் நடக்க போறதில்ல. அவர் தேர்தல்ல நிக்க போறதில்ல. வரவன்னா 31 தேர்தல்ல நிக்கட்டும். சரி. அப்பதான் ஒரு பயம் இருக்கு. வந்துடக்கூடாது, ஒரு மனுஷன் வந்துடக்கூடாது. வந்தா நம்ம ஐயையோ, ஐயோ நல்லா பேச முடியாது, வரட்டும்ப்பா. பதில் சொல்ல டேய், முடியாது. அந்த நல்லா பதட்டம் வரட்டுமே. என்ன பேசுனாரு? அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, நடுரோட்ல நிக்காதேன்னுலாம் சொன்னாரு. அது வந்து அரசியல் லாரி ரீதியா அடிச்சு ஒண்ணு லாரி அது அடிச்சு வந்து போடுறாங்க. லாரிங்கிறது அரசியல் ரீதியா நீங்க வந்து நெஜ லாரி கிடையாது. அரசியல் ரீதியா ஒரு கருத்து வைக்கிறாரு. அத கொஞ்சம் ஆக்ரோஷமா வைக்கும்போது உங்களுக்கு வந்து வயிறு எரியுது. அடாடாடாடா, சரி, நீங்க ஆக்ரோஷம். திருப்பி ஏன்னா பேசுங்க. கருத்து அவரு பேசுங்க. சாப்பிடுற சாப்பாட்ட புடுங்கி தின்னுட்டாராக்கும். திருப்பி நீங்க சரி, கருத்தா பேசுங்க. என்ன கருத்தா எனக்கு எப்படி வாயில வருது? கருத்தா என்னத்தடா பேசுறது? பேசுங்க. நீங்க இப்ப வந்துட்டீங்களே, டிஎம்கேல இருந்து வந்துட்டீங்களே. ஆ, நீங்க டிஎம்கேல எத்தன வருஷம் என்னத்த கத்துக்கிட்டீங்களோ, அத இங்க சொல்லிக் குடுத்து பழக்கப்படுத்துங்க. பண்ணுவோம் டிவிக்கேல. பண்ணுவோம். போக போக சரிங்களா? இதானே முதல் இன்டர்வியூ தானே. போக போக பண்ணுவோம். போப்ப வச்சு செஞ்சுருவோம். வச்சு டிவிக்கேல. செய்வோம். சரிங்க. இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விக்கு மிக தெளிவாக பதில் சொன்ன உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். சந்திப்போம்.